நான் ரங்கநாதனை வந்து நான் ஸ்ரீரங்க ரங்கநாதராக பார்க்குறேன். உங்களுக்கு என்ன கேள்வி? அதுதான் சார், நம்ம வந்து இந்த பணம் நினைக்கிறோம், பட் அதுக்கான முயற்சி பண்ணுறோம், கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பணத்துக்கான முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கல. ஆமாம். அந்த 2 கதையை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இல்லை, அந்த கதையை விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்தில் நடந்து போகிறோமா, குளத்துக்கு 100 கிலோமீட்டர் தள்ளி நடக்கிறோம். குளத்தோடைய ஃபீல் நமக்கு இருக்குமா? குளத்து பக்கத்தில் நடக்கும்போது எப்படி இருக்கும் ஃபீலு? நல்லா இருக்கும், தெரியும். அது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தால் அந்த குளிர்ச்சி, அந்த தட்பவெப்பநிலை மாறுதல் தெரியும். அப்போது உங்களுக்கு இங்கே இருக்க எல்லாருக்குமே ரோல் மாடல் சொக்கலிங்கத்தையும், ஆண்டாள் பி சொக்கலிங்கம், டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த 10 பேர் வீட்டில் 10 பாத்திரம் கழுவக்கூடிய மரகதம் தான் நம்முடைய ஆண்டாள். மரகதம் மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க சார். சார், இன்னைக்கு நான் வாஸ்துக்கு பணம் வாங்கலாம் சார். 2010 வரைக்கும் இங்கே இருக்க யார், நான் ஓப்பன் சேலஞ்ச் நான் வந்து யூடியூப்ல நாளைக்கு அப்லோட் பண்ணால் இது வந்து நான் வந்து 100 கோடி ரூபாய் பரிசு தரமா. 2010க்கு முன்னாடி யார்கிட்டையாவது 1 ரூபா பணம் வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து என்னோட சொத்து அத்தனையும் உங்களுக்கு சார். நான் வந்து உழைச்சிருக்கேன், 96லேருந்து உழைச்சிருக்கேன் சார். ஒரு 5000 பேரை பார்த்துருக்கேன். என் சொந்த காசு, என் சொந்த பெட்ரோல், என் சொந்த பஸ் பிரயாணம், என் சொந்த வந்து ட்ரெயின் பிரயாணம், என் சொந்த பிளேன் பிரயாணம், சொந்தமாக தங்குறது, சொந்தமாக சாப்பிட்றது. என் வண்டியும் ஒரு பைசா வாங்கலை சார். எனக்கு ஒரு நாலேஜ், ஓகே நல்லா கெயின் பண்ணிட்டோன்னு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு ஆண்டாளோட திருவிளையாடலான்னவோ நம்மளை ஒரு பாரில் உட்காந்து டிசைட் பண்ண. மெட்ராஸ் ரேஸ்கல் பாரில் 2 பேருக்கு பீர் வாங்கி கொடுக்கும்போது அப்போ வந்து ஏன் இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படி வந்து தான் ஜெயா டிவி ஆப்பர்ச்சுனிட்டி சார். அந்த வகையில் அந்த டைமில் செந்தில்னு ஒருத்தர், இப்போ அவர் வந்து சன் டிவியில் இப்போ பிஆர்ஓ வசந்த், இவங்க 2 பேர் அந்த டைமில் இருக்காங்க. தே டுக் மீ டு ஒன் மிஸ்டர் செந்தில், அவர் தான் இப்போ வந்து வேந்தர் டிவியோட சிஇஓ. அவங்க 3 பேர் தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது வரைக்கும் எங்கள் மாமனாரோட தம்பி ஒருத்தர் இருக்கார், ரொம்ப எகத்தாளமாக பேசுவார்மா. என்ன மாப்பிள்ள 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் இப்படி வாசம் சுற்றிட்டீங்களே. நான் வந்து வீட்டுக்கு தேவையான தொழில் முறையான வருமானங்கள்லாம் எனக்கு உண்டுமா. வீட்டுக்கு 50,000, 1 லட்சம், 1.5 லட்சத்துக்கு வருமானத்துக்குலாம் எனக்கு உண்டு. ஆனால் இந்த வாஸ்துக்கு நான் பணம் வாங்க மட்டும் நான் முட்டாள் மாதிரி டிசைட் பண்ணாங்க. ஐ நோ ஒன் டே எனக்கு வந்து இது பணம் பண்ணலையே, எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்து. ஐ லவ்ட் மை ப்ரொஃபஷன், ஐ எம் லவ்விங் மை ப்ரொஃபஷன், ஐ லவ் மை ப்ரொஃபஷன். நான் வெறுமனே வந்து அதை காதலிச்சோமா. ஆனால் அது இன்னைக்கு பல 100 மடங்காக மோர் தென் மணி சார். இவ்வளோ உறவுகளை கொடுத்துருக்குன்னா இப்போ என்ன, இப்போ இவர் கேட்டார சொக்கலிங்கம் நீ காசு வாங்காமல் என்ன இவ்வளோ ஏசி பண்ணுறேன்னா இதுக்கு எங்கேருந்து துட்டு வரும்? எனக்குன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி இல்லை மு.க. ஸ்டாலின் கொடுக்குறாரா? யாரும், இது நம்ம காசு சார், நம்ம உழைச்ச காசு சார். நல்லா புரிஞ்சுங்க. இது எப்படி how it has become possible? அப்போது கடமையை செய், பலனை எதிர்பாராது. அந்த மரகதம் சொன்னதான் வந்து இதுக்கு ஒரே ஒரு ஒன்லைன் ஆன்சர் சார். அதே மாதிரி தான் நவம்பர் 25 உங்களை முதல்ல பார்த்தேன் சார். சரிங்க சார். அதுக்கப்புறம் வந்து லாட் ஆஃப் சேஞ்சஸ். நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் மாற்றிருக்கேன். ஃபேஸ் ஷேவிங் டெய்லி பண்ணுறது, எல்லா விஷயமும் வந்து பாசிட்டிவாக நடக்குது சார். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அன்றைக்கி சொல்லியிருந்தீங்க. இந்த பாக்கெட்டில் இப்போ என்ன வச்சுருக்கீங்க? நீங்கள் கொடுத்த காசு வச்சுருக்கேன் சார். அது கீழே போயிடணும், பேண்ட்டு எல்லாம் அவ்வளோதான். காசு அவ்வளோ இருக்குது சார். காசு மாத்திரை மாத்திரையோட சுற்றுறாள் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க டெய்லி. இவரோட கமலநாதனுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வேறு யாராவது கேள்வி சார்?